வானதூதர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவது ஒரே ஒரு காரணத்திற்காகவே. அவர்களால் இயேசுவை நேரடியாக பார்க்க முடியும், ஆராதிக்க முடியும். ஆனால் நம்மை போல் அவரை நற்கருணை வடிவில் பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் அறிவியலும் விஞ்ஞானமும் புது புது விந்தைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இக்காலகட்டத்தில் இன்றைய நாளின் திருவிழா உண்மையிலும் மிக பெரும் சவாலாக இருக்கிறது. நம்மை படைத்து நம்மை மீட்ட கடவுள் நம்மோடு உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறார் என்றால் அது நிச்சயம் நற்கருணையிலே. பிற எந்த கிறிஸ்தவ சபைகளிலும் காண கிடைக்காத கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே கிடைத்த உன்னத கொடை நற்கருணை. புனித மரிய வியானி நற்கருணையை பற்றி இவ்வாறு கூறுகிறார்: திவ்ய நற்கருணை பலியை விட பெரியது வேறொன்றுமில்லை. கடவுளுக்கு மேலான ஒன்று இருந்திருந்தால் அதையும் அவர் நமக்கு தந்திருப்பார். நற்கருணை என்பது இயேசுவின் உடல், இரத்தம், ஆன்மா மற்றும் தெய்வீகம். நற்கருணை அவருடைய உடலை போன்றது அல்ல, அவருடைய திருவுடலே. நற்கருணை என்பது இயேசுவின் உண்மையான பிரசன்னம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கப்பட்ட மன்னாவிற்கும் நற்கருணைக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், அது இறை பராமரிப்பின் அடையாளமாக இருந்தாலும் அதனால் நிலை வாழ்வை தர இயலவில்லை. மன்னாவை உண்டோர் இறந்தனர், ஆனால் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நிலை வாழ்வை கொடையாக கொடுக்கிறது. இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதன் நோக்கம் உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கவும், நம்மில் இணையவும், நம் ஆன்மாவை பலப்படுத்தவும் வழி நடத்தவுமே. நாம் நற்கருணையை தகுதியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். தக்க தயாரிப்புடனும் பக்தியோடனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பற்றி தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இவ்வாறு கூறுகிறார்: ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவை நற்கருணை வடிவில் பெற்றுக்கொள்ளும் நாம் அவருடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை பின்பற்றி அவரை போல நாம் வாழும் இடங்களிலும் பணிபுரியும் மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மையே பலியாக்குவதன் மூலம் நற்கருணை ஆண்டவருக்கு சாட்சியாவோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.